இப்போ வந்து கிளைச்சபைகள் அங்கங்கே ஆரம்பிக்கிறதுக்கு சபைக்கு வராத நிலையில் கூட இங்கே சபைக்கு வந்திருக்க வேண்டாம். அவங்க உயர் வழிபாடு முறைகளை சிவபெருமானையோ முருகப்பெருமானையோ அகத்திய பெருமானையோ பரந்தாமனையோ வேறு சித்தர்களையோ, அதாவது தர்மத்தின் வழியில் வேறு எந்த மாற்று விஷயங்களும் இல்லாது இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகளில் இருக்கக்கூடிய அமைப்புகள், அது எந்த அமைப்புகளாகவும் இருக்கலாம். ஏன்னா ஒரு வாழும் குரு கிடைக்காம, இல்லாட்டி வாழும் குருவாக ஒரு மாந்தனை வந்து எந்த வகையான ஆற்றல் இல்லைனாலும் கூட பரவாயில்ல, ஒருத்தரை குருநாதரா அவர் நல்ல வழியில் நல்ல நற்போதனைகளை செஞ்சுட்டு வராங்க, அப்படி ஒரு அமைப்பு வச்சுக்கிட்டு நடத்திக்கிட்டு இருக்கிறவங்கனாலும் சரி, யாருனாலும் சிவசபையை வந்து தொடர்பு கொண்டலாம். கிளைச்சபை அமைக்கிறதுக்கு தொடர்பு கொள்ளலாம். எந்த எல்லையில் இருந்தாலும் சரி, இதை பகிரங்கமாக அறிவிக்கும். இன்றைக்கி எந்த எல்லையில் இருந்தாலும் சரி, எந்த மொழி வேற்று மொழிகள் பேசுகின்ற நிலைகளில் மாகாணங்களில் இருந்தாலும் சரி, எந்த தேசங்களில் இருக்கக்கூடிய இறையாளர்களாக இருந்தாலும் சரி, தேசங்களில் வச்சு முருகப்பெருமானுக்கு ஒரு மன்றம் வச்சு நடத்தலாம், அகத்திய பெருமானுக்கு மன்றம், போகப்பெருமானுக்கு மன்றம், நந்தியம்பெருமானுக்கு மன்றம், அன்னையர்களை வழிபடுறதுக்கு உண்டான அன்னையர்களாக சேர்ந்து அம்பாளை வழிபடுறதுக்கு உண்டான அமைப்புகளை உருவாக்கியிருக்கலாம். ஆனால் அவங்களுக்கெல்லாம் வழிகாட்டி இல்லாமல் இருக்கும். அதாவது இயல்பில் வழிகாட்டுறதுக்கு கற்றுணர்ந்த விஷயங்களை வச்சு வழிகாட்டுறதுக்கு குருமார்கள் இருப்பாங்க. ஆனால் இறைவன் வழிகாட்டக்கூடிய நிலை அங்கே இருக்காது. அப்படி அவங்க சபையோட தொடர்பு கொள்ளலாம். சபையோட தொடர்பு கொண்டு கிளைச்சபையாக மாற்றி நிற்கிறதுக்கும், இல்லைன்னா அந்த சபைக்கு வந்து அகத்திய பெருமான் வந்து வழிகாட்டணும், சிவமகா வாழை சித்தர் வந்து வழிகாட்டணும், போகப்பெருமான் வந்து வழிகாட்டணும், எங்களுக்கு வந்து நந்தியம்பெருமான் வந்து காமிக்கணும். யாருனாலும் சரி, சித்தர்களில் யாருனாலும் சரி, 9 கோடி சித்தர்களில் யாரை அவங்க தேர்ந்தெடுத்திருந்தாலும் சரி, இல்லாட்டி அவங்க ஏன்னா இறையாற்றலை தானே வச்சு வழிபடுவாங்க. உயிராற்றல்களை வச்சு வழிபடுகையில் அவங்களே வந்து அந்த சபையை வழி நடத்துவதற்குண்டான அற்புதமான விஷயங்களையெல்லாம் அமைச்சு கொடுக்கறதுக்கு சிவசபை வந்து, ஏன்னா இங்கே தர்மந்தான் இங்கே நமக்கு முக்கியமே தவிர, தர்மத்தின் பாதையில் எல்லாரும் செல்லணும், எல்லாரும் தர்மவான்களாக மாறணும் அப்படிங்கிற நிலையை கையில் எடுத்து இன்றையில் இருந்து அகத்திய பெருமான் அனுமதியோட, சிவபெருமான் அனுமதியோட, முருகப்பெருமானோட, பரந்தாமனோட அனுமதியோட எந்த தெய்வங்களை வணங்கினாலும் சரி, எந்தெந்த தெய்வங்களை வழிபட்டாலும் அவங்களையே கூட்டு வழி நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வினை பிற்காலங்களில் அங்கேயும் இறை நூல் தாங்கும் சீடர்களை உருவாக்கி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய, அதாவது சபையின் சார்பாக சபையில் இருந்து அந்த நூல் வாங்கிய சீடர்களை அவங்களுக்கு தொண்டு செய்யறதுக்கு அங்கே அனுப்பி வைக்கக்கூடிய நிகழ்வுகளும் வருங்காலத்தில் சூட்சமத்தில், ஏன்னா பரவலாக்கணும். இன்னும் வண்டான எல்லைக்குள்ளேயே தமிழ்நாட்டுக்குள்ளேயே அப்படி வச்சுக்கிட்டு இருக்கிற நிலை வந்து மாறணும். அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வெட்ட வெளிச்சமாக இதை வந்து எல்லாருக்கும் அவுத்து விடுதும். தகுதியானவங்க வந்து தொடர்பு கொள்ளலாம். தகுதியானவங்க உயர் சரணாகதி, உயர் இறை நம்பிக்கை, உயர் இறை வணங்கி நிற்கிற முறை என்ன, அப்போ வந்து வேற்று மாற்று நிலை இல்லாது நான் அகற்றிய நிலை, நான் இந்த சபையில் உள்ள தகுதிகள், நான் இல்லாத நிலை, என் நிலை வந்தால் போதும் அந்த இறைநிலையே பெருசாக நினைக்கிறவங்க, அப்படி நிலையில் உள்ளவங்க எல்லாம் இறை அனுக்கிரகத்தெல்லாம் நிகழுது, எல்லாம் பஞ்சபூதங்களால் நிகழ்த்தப்படுது. அப்படிங்கிற உயர் சூட்சமத்தை புரிஞ்சவங்க எல்லாரும் நம்ம எப்படி போகுது, எப்படி இவங்ககிட்ட நம்ம போய் வணங்கி நிற்கிறது, எப்படி இவங்ககிட்ட கலந்துரையாடல் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் தள்ளி வச்சுட்டு நீங்கள் அழைப்பு சாதனத்தின் மூலமாக கேளுங்க. உங்கள் எல்லைக்கு வரக்கூடிய வசதிகள், நாங்கள் வர முடியாத அங்கங்கே நாங்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது, அதாவது சச்சங்க நிகழ்வுகளுக்கு அங்கங்கே நாங்கள் சுற்றி அலையக்கூடிய நிகழ்வில் வந்து உங்களை நீங்கள் வர முடியாத மங்கையர் அமைப்புகள் இருக்கும், வர முடியாத வயதோகிய ஆசான்கள் உட்கார்ந்த அந்த நிலைகள் இருக்கும். அப்படி இடங்களில் நாங்கள் வந்து பார்க்கோம், தகுதியான இடங்களுக்கு நாங்கள் வந்து பார்க்கோம். நீங்கள் வரக்கூடிய எத்தனைச்சி நிற்கின்னா இங்கே எந்த விதமான
கூச்சமும் இல்லாமல் எந்த முறையான தயக்க நிலைகளும் இல்லாமல் இதை வந்து திறந்த வழி பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி பிரபஞ்ச சபையை வந்து எல்லாரையும் வந்து உள்ளே இழுக்கக்கூடிய நிகழ்வாக, எல்லாருக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஆற்றலை பகிரணும், இங்கே இருக்கக்கூடிய வல்லமையை தெரிவிக்கணும், இங்கே இருக்கிற இறை சூட்சமத்தை உணர்த்தணும், இங்கே வந்து யுகத்தை மாற்றணும் அப்படிங்கிற நிலையில் வந்து பகிரங்கமாக அந்த அறிவிப்பை எல்லாருக்கும் பிரபஞ்சம் முல்லாக அதை அறிவித்து அகத்திய பெருமான் பதாகையின் மூலமாகவும் அது சூட்சமத்தில் போட்டும் அகத்திய பெருமான் திருவடியில் அதை சமர்ப்பணம் செய்து அகத்திய பெருமான்கிட்ட அதுக்கு நல்லாசியும் நம்ம கேட்டுக்கிடுவோம். தருணத்தில் வந்து அகத்திய பெருமானோட அனுமதி, அனுக்கிரக, நல்லாசி, அனுக்கிரக ஆசையும் அகத்திய பெருமான் பேராசான்கிற நிலையில் அவர் திருவடியில் வணங்கி அவர்கிட்ட இருந்து அதற்குண்டான அனுமதி நிலையையும் அவர் ஒரு சிற்றுரையும் நம்ம அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓம் அகதீஷாய நமக. அனுக்கிரக நிலையாய் முகப்புரை நிறைவடைந்து ஏற்றமுடன் அருமுகப் பெருமானுடைய ஆசியுரை அடுத்த நிலைதனிலே அவனுக்குள் அமர்ந்து அகத்தியன் ஆற்றிய உரைதனை உள்ளூர அருள்நிலையாய் கேட்டு அமர்ந்து சித்தனவன் உரையையும் ஆசி நிலையாக கேட்டமர்ந்த சீடர்களின் நடுவே அகத்தியன் உரைக்க எத்தனித்த அந்நிலையை கிளைச்சபை எவருக்கு வேண்டும் கேளுங்கள் என்று அகத்தியன் வினா தொடுக்க எத்தனித்த மறுநொடி இந்நிலையை உரைத்த சித்தனே இதுதான் ஆதிகரை சூட்சம நூல் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. என் நினைவில் உதயமான மறுநொடி அவன் திருவாயிலிருந்து சித்தன் திருவாயிலிருந்து வெளிவந்த நிலை இதுவென்று வாழ்த்தி மகிழ்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. இதுதானடா பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையில் ஆசானுக்கும் அகத்தியனுக்கும் சீடர்களுக்கும் இருக்கும் பிரபஞ்ச சூட்சம சுழல் நிலைதான் உயர் நிலை என்று அகத்தியன் வாழ்த்து மகிழ்கின்றோம். அந்நிலைக்கு அகத்தியன் இசைவு கொடுத்து ஆற்றலாக அனுமதி வழங்கி அமர்கின்றோம். அருள்நிலையாய் ஆசி கூறி சித்தனே உயர் நிலை உன்னத நிலைதனை பரப்புவதற்கு அகத்தியன் உறுதுணையாக ஒன்றாக வந்து உங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இனியும் தொடர்ந்து பயணிப்போம். தர்மயுகமாக இக்கலியுகம் மாறுகின்றவரை என்று வாழ்த்துகின்றோம். என் நிலை எக்கணம் எவ்வேளைகளிலும் அழைத்த நிலைகளிலே அகத்தியன் ஒன்றாக வந்து இறை சூட்சம நூல் தாங்கும் சீடன் திருநாவிலிருந்து அற்புதமான எத்துணை சீடர்கள் நூல் தாங்குகின்ற ஆற்றலை உன்னிடமிருந்து பெறுகின்றார்களோ அவனவன் திருநாவிலிருந்து அகத்தியன் உரையாட தயார் நிலையில் எந்நாளிகை பொழுதும் அமர்ந்திருக்கின்றோம் என்று கூறி வருகின்றோம். அத்தகைய பயணங்களை மேற்கொள்கின்ற பொழுது அகத்தியன் சகடை நிலையில்தான் முன் இருக்கையில் அமர்ந்திருப்போம் என்று கூறி மகிழ்கின்றோம். எத்தகைய தட்பவெட்ப சூழல் நிகழ்ந்த பொழுதும் எவனவன் சரீரம் குறைவு கண்ட பொழுதும் இத்தகைய பிரபஞ்ச கண்நிலைகளால் அத்தகைய நிலை கொண்ட பொழுதும் அக்கணம் அவன் சரீரத்தை மாற்றி அமைப்போம் என்று அகத்தியன் சூளுரைத்து வாழ்த்து கூறி அமர்ந்திருக்கின்றோம்.